ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கேன் ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜை எப்படி கார்ட்டூன் இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபோன்லேயே பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 2 ஆப் தேவை, பிக்சார்ட்டும் அப்புறம் டூன் ஆப் அப்படிங்கிற ஒரு 2 ஆப் தேவை. டூன் ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இமேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ்அப்பில் இருக்க இமேஜே செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணுவோம் நம்ம ஃபேஸை. அதுக்கப்புறம் நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ க்ராப் பண்ணக்கப்புறம் இந்த ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். இது வர கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். என்ன சொல்லணும்னா காசு கட்ட சொல்லும். நீங்கள் காசு கட்ட தேவையில்ல, ஒரே ஒரு பேக் பட்டன் மட்டும் அமைக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ளே ஆகும். ஆட் ப்ளே ஆனதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆடை பண்ணக்கப்புறம் இதில் அப்ளை அப்படிங்கிற மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆகும். கீழே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். திருப்பி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். அடுத்து வந்து பிக்சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்புக்குள்ளே போனோன்னு லோட் ஆனோன்னு லாகின் கேட்கும். லாகினை ஸ்கிப் பண்ணிடுங்க, நம்மளுக்கு தேவையில்லை இப்போ லாகின். ஸோ அடுத்து வந்து கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அந்த எடிட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த வந்து லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், இந்த கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இது இருக்குல்ல, பேக்ரவுண்டும் சட்டையும் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்து கீழே ஸ்வைப் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஆட் ஃபோட்டோ போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த சட்டையும் உங்கள் ஃபேஸை அந்த கார்ட்டூன் பண்ணி வச்சு அந்த ஃபேஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மேலே ஆட் பட்டன் கொடுத்துட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தோன்னே கொஞ்சம் சட்டையை பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சக்கப்புறம் உங்களுக்கு அந்த உங்கள் ஃபேஸ் இது பண்ணிக்கோங்க. ஃபேஸ் இது பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணக்கப்புறம் அங்கே வந்து கட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸை மட்டும் ஒரு பார்டர் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது, அவங்களே நம்ம வந்து ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் குண்டக்க மண்டக்க கொடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ கொடுத்துட்டு மேலே டிக் பட்டன் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு அவங்களே ஸ்டிக்கர் ரெடி பண்ணிடுவாங்க. ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் அமுக்குங்க. அமுக்கிட்டிங்கன்னா வந்துடும். ஸோ மேலே டிக் பட்டனை கொடுத்துருங்க, வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹெட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். ஸோ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், தேடி பாருங்கள். அதை அமுக்கிட்டு லாஸ்ட்டாக டெம்பரேச்சர் அப்படிங்கிற இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபுல்லாக வச்சுருக்கேன். அடுத்து ஹைலைட் வந்து ஃபுல்லாக மைனஸில் வச்சுக்கோங்க கொஞ்சம். ஸோ ஷேடோ ஹைலைட் எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஹியூஜ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள மட்டும் போகாதீங்க, அது வந்து கலர் சேஞ்சஸ். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ எல்லா ஆப்ஷனையும் கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலர்லாம் ஃபேஸுக்கும் நம்ம கைக்கும் நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி. கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டி வச்சுருந்தீங்க. அப்புறம் கான்சன்ட்ரேட் வந்து கொஞ்சோண்டு வச்சுருங்க கொஞ்சம். அப்புறம் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை, வேணா 2 மைனஸில் வச்சுக்கோங்க, இல்லை 2 ப்ளஸில் வச்சுக்கோங்க. அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடைக்காது. கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டிக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து த ஹீரோ அப்படிங்கிற ஒரு இமேஜும் அது கூட இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இந்த ஹீரோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹீரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே பிஎன்ஜி ஃபைல் தான், ஸோ ஈஸியாக இதாயிரும். மேலே ஆட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சென்டராக வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் மேலே டிக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் நம்ம இப்போ கேலரியில் போய் அதுவே சேவ் ஆயிரும். கேலரி போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் அங்கே இருக்கும். நீங்கள் இது மூலமாக எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.